Hello, good morning. Is my voice audible? Yes. Yeah, audible. Yes, yes, audible. Good morning. Right, super. So let's start our today's class. So last class நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா we were talking about ஜென்கின்ஸ்னா என்ன, எப்படி நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்றது, அண்ட் ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ண அப்புறம் நம்ம பிளகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணோம். அண்ட் வி ஹவ் கிரியேட்டட் ஜாப்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருப்பேன். க்ரான் எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஒரு க்ரான் டேப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா லினக்ஸ்ல க்ரான் யூஸ் பண்ணுவோம். 100% லினக்ஸ் என்விரான்மெண்ட்ஸ்ல க்ரான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோமேட் பண்றதுக்கு, ஷெட்யூல் பண்றதுக்கு எல்லாமே வில் பி யூசிங் க்ரான் எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஹைலி யூஸ் எக்ஸ்பிரஷன் தான் க்ரான். அந்த க்ரானை கற்று வச்சுக்கோங்க. Okay, so I think my net is it's enough. Okay, so net speed is enough. Okay, done. Super. So now என்ன பண்ணலாம், let me log back to my console. நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுவோங்க. நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு கான்செப்ட் தான். வெரி வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ன்றது நமக்கு யூசர் மேனேஜ்மெண்ட் இன் ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ் லெவலில் நம்ம செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம மேனேஜ் பண்ண போறோம். அதுதான் யூசர் மேனேஜ்மெண்ட் இன் ஜென்கின்ஸ்னு ஒரு டாபிக். அதுக்கடுத்து நம்ம டிப்ளாய்மெண்ட் இன் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம். அதுல நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் 1 செகண்ட். ஓகே, சூப்பர். ஸோ லெட் மீ லாக் பேக் இன். ஸோ லெட் மீ லாக் பேக் இன் டு மை கன்சோல். நம்ம கிட்ட இப்போ ஜென்கின்ஸ்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப்டு ஸ்டேட்ல இருக்கும். அதை நான் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். லெட் மீ கோ பேக் இன். ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னோட மெஷின் ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் நம்ம லாகின் பண்ணோம்னா so I'll be getting my Jenkins page. ஓகே, டன். ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. I'll get the public IP address. இது நம்ம பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஹிட் பண்ணி 8080 அப்படின்ற போர்ட் நம்பர் கொடுத்தனா எனக்கு இந்த 8080ன்ற போர்ட் நம்பர்ல எனக்கு ஜென்கின்ஸ் வந்து ரன் ஆகணும். ரைட். ஸோ இப்போதான் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஸ்டார்ட் ஸ்டேட்ல வரட்டும். அந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதை ரீஃப்ரெஷ் பண்ணினோம்னா எனக்கு ஜென்கின்ஸ் வந்து என்னோட இந்த நம்பர்ல எனக்கு ஜென்கின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கெட் சி ஆட்டோமேட்டிக்லி இட் ஸ்டார்டிங். ஸோ டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம இப்போதான் ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம மெஷின் ஆன் பண்ணியிருக்கோம். அப்போ உள்ள எல்லாமே நமக்கு ஆன் ஆகுறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஆன் ஆகணும்னா நம்மளோட லாஸ்ட் கிளாஸ் நம்ம கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அட்மின் அப்படின்னு கொடுத்து நம்ம உள்ள போனோம்னா நமக்கு லாகின் ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா we are going to talk something called as யூசர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க ஜென்கின்ஸ்ல, வாட் இஸ் த செக்யூரிட்டி பாலிசி இன் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். செக்யூரிட்டி பாலிசினா என்ன, எப்படி செக்யூரிட்டி நீங்க என்ன செக்யூரிட்டி பாலிசி உங்க ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு பிளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பிளகின்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அது இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருப்பேன். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா பிளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். அது என்னன்னா ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிளகின் இருக்கு. ஸோ லெட் மீ லாகின் அண்ட் அந்த பிளகின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நமக்கு நிறைய பிளகின்ஸ் இருக்குங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா we have a lot and lot of Jenkins plugins. Jenkins plugin லிஸ்ட்னு கொடுத்தனா அதுவே நம்மளுக்கு ஒரு UI எடுத்துட்டு போயிட்டு மொத்தம் 1800+ plugins இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் காமிக்கிறான். அப்ப இவ்வளவு பிளகின்ஸ் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கு. ரைட். ஸோ இப்போ இந்த பிளகின்ல எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு நார்மலா பிளகின்ஸ்லாம் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது நமக்கு சர்ச் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கோம். எனக்கு ஒரு பிளகின் வேணும், நான் எப்படி பண்றது, எப்படி நான் கிட்டோட கனெக்ட் பண்றது, அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம். பிளகினை போய் நம்ம சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிக்கிட்டோம்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த பிளகின் பத்தி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கும். அந்த மாதிரி மோஸ்டா ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ற பிளகின் ஒன்று இருக்குங்க. நான் ரோல்னு போட்டு நான் சர்ச் பண்ணனா ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளகின் இருக்கு. நீங்க இந்த நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 77,000 டவுன்லோட்ஸ். மீதி எல்லாமே 88, 76 அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. ஆனா இது மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ஹை நம்பர் ஆஃப் டவுன்லோட்ஸ் இருக்கு. அப்ப மீனிங் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி யூஸ்டு பிளகின். அப்ப நம்ம இந்த பிளகின் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பா ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த பிளகின் நான் என்ன பண்ண போறேன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட ஜென்கின்ஸ் டேஷ்போர்ட்ல நான் லாகின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் யாரா லாகின் பண்ணிருக்கேன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ ஜென்கின்ஸ்ல நம்மளுக்கு ரோல்ஸ் இருக்குங்க.
என்ன ரோலா இருக்கும்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்னு ஜென்கின்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டா தான் உங்களோட வேலையே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். இல்ல நீங்க ஜென்கின்ஸ்ல ஒரு யூசரா தான் இருப்பீங்க, ரைட்? ஸோ நீங்க அட்மினாக ஒர்க் பண்ண மாட்டீங்க. இது வந்து நிறைய டூல்ஸ்க்கு அப்ளிகபிள். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க டெவாப்ஸ்ல ஆப் டைனாமிக்ஸ்னு ஒரு டாபிக் பார்ப்பீங்க. அதுல நீங்க ஆப் டைனாமிக்ஸ்ல யூசரா இருக்க மாட்டீங்க, சார் நீங்க ஒரு அட்மினா இருக்க மாட்டீங்க, நீங்க ஒரு யூசரா தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அப்போ இந்த சேம் கான்செப்ட் ஜென்கின்ஸ்லயும் we have administrator and we also have a user. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த யூசர்னா என்ன, how it works அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்றதுக்கு நம்ம ஒரு பிளக்இன் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். என்ன பண்றேன், மேனேஜ் ஜென்கின்ஸ் போறேன். இங்க தாங்க நம்மளோட மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ we have a lot of pages, நிறைய விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கு. ஓகே, ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பிளக்இன் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்க குளோபல் செக்யூரிட்டி ரூல்ஸ் அப்படின்னு சில செக்யூரிட்டி ரூல்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் என்ன பண்றேன், நான் என்னோட இங்க நான் இந்த செக்யூரிட்டியை நான் ஓபன் பண்றேன். லெட் மீ ஓபன் மை குளோபல் செக்யூரிட்டி. அந்த குளோபல் செக்யூரிட்டி ஓபன் பண்ணனா உள்ள எனக்கு என்ன ஆத்தரைசேஷன் இருக்குன்னு பாருங்களேன். லாக்ட் இன் யூசர்ஸ் கேன் டூ எனிதிங் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்போ டிஃபால்ட்டா ஆத்தரைசேஷன் யார் லாகின் பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க காமிச்சிருக்கு. இதுதான் நமக்கு இப்ப கரண்ட் ஆத்தரைசேஷன். இங்க எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1 2 3 4 5 5 பாயிண்ட் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் பேஸ்டு, ப்ராஜெக்ட் பேஸ்ட் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் எங்கிருந்துங்க வந்துச்சு? ஸோ இது எல்லாமே நீங்க ஜென்கின்ஸை பிளகின்ஸ், நீங்க சஜஸ்டட் பிளகின்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா, அதுதான் இவ்வளவு ஃபீச்சர்ஸ். நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு புது மெஷின்ல ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி அந்த பிளகின்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த எல்டாப், யூனிக்ஸ் குரூப் இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. காலியா இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் காலியா இருக்கும், எம்டியா இருக்கும் ஜென்கின்ஸே. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கவே முடியாது. 2 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு பிளகின் இன்ஸ்டாலேஷன் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் ஜென்கின்ஸோட ஆட் ஆன். இப்ப என்ன பாருங்க, ஆத்தரைசேஷன்ல இப்ப நான் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 சர்க்கிள் இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்ப 5 தான் இருக்கு. இதை நீங்க பாத்துக்கிட்டீங்க. நான் டேஷ்போர்ட்ல போயிட்டு நம்மளோட மேனேஜ் ஜென்கின்ஸ் ஆப்ஷன்ல மேனேஜ் பிளகின்ஸ் இருக்கும், அதை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணோன்னே எனக்கு அவைலபிள் அப்படின்ற இதை நீங்க ஓபன் பண்ணுங்க. அவைலபிள் தான் என்ன பண்ணணும், நெட்ல போய் தேடும். இன்ஸ்டால்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்க பிளகின்ஸ் எல்லாமே இங்க ஒரு லிஸ்ட் காமிக்கும். எனக்கு இவ்வளவு பிளகின்ஸ் இருக்கு, எஸ் இதெல்லாம் தான் சஜஸ்டட் பிளகின்ஸ். அவன் என்ன பண்றான், இதெல்லாம் நாங்க சஜஸ்டடா சொல்றோம்னு சொல்லிட்டு தேவையான முக்கியமான பிளகின்ஸ் எல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சிருக்கான். நான் என்ன பண்றேன், அவைலபிள் அப்படின்னு நான் போறேன். ஏன்னா நெட்ல இருந்து நான் சில இதெல்லாம் சர்ச் பண்ண போறேன். அந்த பிளகின் பேர் என்னன்னா ரோல் அப்படின்னு நான் கொடுத்தாலே எனக்கு ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வந்துருங்க. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் வித்வுட் ரீஸ்டார்ட் கொடுத்தோன்னா எனக்கு இந்த ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜின்ற பிளகின் என்ன ஆகும்னா எனக்கு டவுன்லோட் ஆகி இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ இப்போ எனக்கு சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நான் இப்போ என்னோட டேஷ்போர்டுக்கு போறேன், மேனேஜ் ஜென்கின்ஸ். இப்போ நம்ம ஒரு பிளகின் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணேன். இப்போ நான் செக்யூரிட்டியில போய் பாருங்களேன், எனக்கு இப்போ புதுசா ஒரு ஆப்ஷன் 6ஆவதா வந்திருக்கு, ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் பேஸ்டு, ப்ராஜெக்ட் பேஸ்ட் மேட்ரிக்ஸ் இது எல்லாமே எப்படின்னா ஒரு பிளகின் நம்ம சஜஸ்டட் பிளகின்ல இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு. அதுதான் என்ன பண்ணிருக்குன்னா இப்படி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கு. அப்புறம் என்ன பண்றேன், இங்க ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இப்ப பண்ண போறது நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண பிளகினை வச்சுதான் நான் ஆத்தரைசேஷன் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்க சேவ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேங்க. சேவ்னு கொடுத்தோன்னா அதுக்கு முன்னாடி நான் சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேனேஜ் ஜென்கின்ஸ் போனோம்னா இங்க கரண்டா செக்யூரிட்டியில எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னா 4 தான் இருக்கு. பாத்துக்கோங்க, 4 தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், இப்போ நான் செக்யூரிட்டியில போயிட்டு உள்ள போயிட்டு இந்த ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தேன்னா இப்ப பாருங்களேன் 5 வந்துருச்சு புதுசா. என்னன்னா இங்க ஒண்ணு மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எனக்கு புதுசா வந்திருக்கு, ஒரு ஃபீச்சர். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ் அங்க செலக்ட் பண்ணல செக்யூரிட்டியில, அதுதான் எனக்கு இங்க வந்திருக்கு. இப்ப நான் இதை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ரோலு மேனேஜ்லாம் அசைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு யூசர் வேணுங்க. யார் அந்த யூசர்னா இப்போ மித்ரன்ன்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர். அப்ப எனக்கு என்ன வேணும்னா புதுசா எக்ஸ்ட்ரா சில யூசர்ஸ் வேணும். ஏன்னா அந்த யூசருக்கு தான் நம்ம பர்மிஷன்ஸ் கொடுக்க போறோம். சிம்பிளா இந்த மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸை ஐஏஎம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஏடபிள்யூஎஸ்ல ஐஏஎம்னு ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, மல்டிபிள் யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அவங்களுக்கு எப்படி பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுன்னு, அதே கான்செப்ட் தாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், மேனேஜ் யூசர்ஸ்ன்னு போயிட்டு இப்ப அட்மின் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது, நான் புதுசா ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன். அவருக்கு பேர் என்ன, யூசர் நேம் என்னன்னா நான் யூசர் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். பாஸ்வேர்ட் அட்மின், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அட்மின், ஃபுல் நேம் கார்த்திக், அண்ட் இமெயில் அட்ரஸ் abc@xyz.com.
சும்மா ரேண்டமா நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் யூசர் 1 கார்த்திக் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், டெவலப்பர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் திருப்பி இன்னொரு ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். யூசர் வந்து அவர் யாருன்னா யூசர் 2, அவரோட பாஸ்வேர்டு அட்மின், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அட்மின், ஃபுல் நேம் ஆலெக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். அண்ட் இமெயில் அட்ரஸ்ன்றது சம் ரேண்டமா @.co சும்மா அண்ட் சேவ். நீங்க உண்மையில உங்க யூசரை கொடுப்பீங்க. இப்ப நம்ம இமெயில் அட்ரஸ்ல நான் இது யூஸ் பண்ண போறது இல்லாதனால நான் இங்க டிஃபால்ட்டா நான் ரேண்டமா கொடுத்துக்கிட்டேன். ரைட். ஸோ இப்போ நம்ம கிட்ட 2 யூசர் நேம் இருக்குங்க அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் கிரியேட் பண்ண 2 யூசருக்கும் நான் பர்மிஷன் செட் பண்ணணும். ஸோ பர்மிஷன்ஸ்னா என்ன அது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 யூசர் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே நம்மளுக்கு இங்க மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்னு போறதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா மேனேஜ் ரோல்னு சொல்லிட்டு சில பர்மிஷன்ஸ் ரிலேட்டட் விஷயங்களை நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ மேனேஜ் ரோல்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க பிரைமரியா, குளோபல் ரோல் அண்ட் ஐட்டம் ரோல். இந்த குளோபல் ரோல்ன்றதுனா சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா, ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், 1 செகண்ட் மவுஸ் காணும் அங்க இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றது உங்க கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் குளோபல் ரோல். அப்ப மொத்தமா உங்க எல்லாருமே என்னன்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் நம்மளுக்கு குளோபல் ரோல் அப்படின்றக்காக ஒரு எக்ஸாம்பிள். அப்போ உங்க ஜானிட்டரு, டெவலப்பரு, ஒரு ஹெச்ஆர், நீங்க எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான், ரைட்? ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் டெஸ்க்ல உட்காந்து இருக்கிறதுல இருந்து எல்லாருமே எம்ப்ளாயீஸ். அப்போ இதுல நம்ம பிரிப்போம் குரூப்பா, இவங்கலாம் டெவலப்பர், இவங்கலாம் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட குளோபல் ரோலையே நான் குட்டி குட்டி குரூப்பா பிரிப்பேன். அப்ப அதெல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஐட்டம் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அந்த மாதிரி தாங்க ஒரு கான்செப்ட் குளோபல் அண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு குளோபல் ரோல் நான் கிரியேட் பண்றேன். அதுல என்ன இருக்கு பாருங்க, அட்மின் இருக்கு. அட்மினுக்கு எல்லாமே டிக் மார்க்ல இருக்கு. அப்ப ஃபுல் ஆக்சஸ் இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர். என்ன பண்றேன், புதுசா ரோல் கிரியேட் பண்றேன், எம்ப்ளாயி, EMPLOYE எம்ப்ளாயி ரோல் கிரியேட் பண்ணிட்டு ஆட். இப்ப இந்த எம்ப்ளாயினா என்னன்னா எல்லாருமே ஓவரால். அப்ப எல்லாத்துக்குமே நான் ஓவரால் என்ன பண்றேன்னா வெறும் ரீட் பர்மிஷன் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா எம்ப்ளாயினா என்னன்னா குளோபல் ரோலுங்க, உங்க மொத்த ஆர்கனைசேஷனுக்கே. அப்ப மொத்த ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு பெரிய குரூப். இப்ப நான் டிஃபால்ட்டா அந்த பெரிய குரூப்புக்கு நான் என்ன பண்றேன்னா ரீட் பர்மிஷன் நான் கொடுத்துறேன். சாரி, ரைட். ஸோ இப்போ நம்ம ரீட் இருக்கு, வேற எங்கெல்லாம் ரீட் இருக்கு, ஓகே நான் ரீடுன்ற பர்மிஷன் கொடுத்துட்றேன். இங்க ஒன்று ரீட் இருக்கு, இங்கேயும் ரீட் இருக்கு. ஜஸ்ட் அவங்க இருக்கிறத அவங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்க தான் முடியும், வேற எதுவுமே அவங்க பண்ண முடியாது, ரைட்? அந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே நான் வெறும் ரீட் பர்மிஷன் மட்டும் கொடுத்துட்றேன். இதுதான் ஓவரால் பர்மிஷன். உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்க எல்லாருக்குமே ஓவராலா எம்ப்ளாயின்ற ஒரு ரோல், அவங்களுக்கு ரீட் பர்மிஷன். இப்போ நான் என்ன பண்ண ஒரு குரூப் நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன குரூப்னா அதுல ஐட்டம் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன ஐட்டம்னா டெவலப்பர், DEVELOPER டெவலப்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த டெவலப்பர்ன்றது என்னன்னா இப்போ நம்ம ஒரு குட்டியா ஒரு குரூப் நான் கிரியேட் பண்றேன். இப்போ நம்ம டெவலப்பர் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெவலப்பர்னு கொடுத்தோன்னே நான் இப்போ இந்த டெவலப்பருக்குன்னு ஒரு ஆக்சஸ். ஸோ என்ன ஆக்சஸ் அப்படின்னா நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுக்க போறோம். என்னங்க இது பேட்டர்ன் அப்படின்னு நீங்க கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பேட்டர்ன் இஸ் யூஸ்ட் டு மேட்ச் அண்ட் நேமிங் ஜோன், திஸ் மீன்ஸ் த பர்மிஷன். ஸோ அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு, நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஒன்று படிக்க சொன்னேன் பாத்தீங்களா, கிரான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொன்னேன். இந்த கிரான்ன்றது ஈஸி. இது படிச்ச அப்புறம் நாம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெஃபினட்டா இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் த ஃபியூச்சர். லினக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்றது கத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரியே இப்பதான் நீங்க ஒரு புது பேட்ச் டெவாப்ஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா நீங்க இப்ப ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, நிறைய டைம் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து போக போக அன்சிபிள், டெவாப்ஸ், டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டூல் படிக்கும் போது பழைய டூல் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுவே படிக்க டைம் இருக்காது. அப்ப புதுசா படிக்கிறதுக்கும் நமக்கு டைம் இருக்காது. அப்ப மேக் ஷூர் ஃப்ரீயா இருக்கீங்களா. இப்ப இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னு அடுத்து நமக்கு ஒரு நாள் கேப் இருக்கா, அன்னைக்கே அந்த பழைய கிளாஸ் என்னென்ன பண்ணாங்கன்றத உட்காந்து படிச்சிருங்க. எஸ், டைம் எடுக்கும், 1 hour or 2 hours ஆகும் நம்ம ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு. ஸோ அப்போ பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டா ஈஸி. கடைசியா மொத்தமா பைல் அப் பண்ணோம்னா கண்டிப்பா கஷ்டமா தாங்க இருக்கும். என்ன பண்றேன், நான் கிரான் அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது என்னன்னா இட்ஸ் a பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம். ஒரு பேட்டர்ன் என்னன்னா ஒரு வார்த்தையை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, யாரோ மைக் ப்ராப்ளம், காது வலிச்சிருச்சு. ஓகே, உங்க சைட்ல அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சா இல்ல என்னோட சைடு தான் ப்ராப்ளமா?
எல்லாருக்குமே இருக்கு. டக்குன்னு I got started. Fine. So, right. So யாராவது அப்படி உங்க சைட்ல இந்த எரர்னா திருப்பி மேக் ஷூர் நாட் டூயிங் இட் அண்ட் மேக் யுவர் மைக் ஆல்வேஸ் மியூட்டட். ரைட். ஸோ மைக்ல இருந்தா அந்த சைடு ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்றது என்னன்னா இட்ஸ் அ பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம்ங்க. நம்ம ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி நான் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் தான் நான் கொடுக்குறேன். என்ன பேட்டர்ன்னா டெவ்னு ஸ்டார்ட் ஆகிற விஷயம் என்ன பண்றேன்னா டெவ் டாட் ஸ்டாரு. இந்த டாட்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா என்ன வேணா எடுத்துட்டு போ, என்ன வார்த்தை வேணா எடுத்துட்டு போ. ஸ்டார்ன்றதுக்கு மீனிங்னா எத்தனை வாட்டி வேணா எடுத்துட்டு போ, அந்த மாதிரி ஒரு மீனிங். இருங்க, இது உங்களுக்கு புரியலன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்றது லேர்ன் பண்ணுங்க. இப்போ ஒரு வெப்சைட் இருக்குங்க, regex 101 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இது என்ன பண்ணலாம்னா ஓகே, ஸோ 1 செகண்ட். ரைட். ஸோ இப்போ நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம லேர்ன் பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் நான் வேணா உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போடுறேன். இது எதுக்குன்னா நீங்க ஆஃப்டர் லேர்னிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு யூடியூப்ல பார்க்கலாம், இல்லைன்னா நீங்க ஒரு பிளாக்ல கூட நீங்க படிக்கலாம். நான் என்னன்னா ஒரு ப்ரூஃப் பண்றேங்க. என்ன ப்ரூஃப்னா இந்த பேட்டர்ன், இந்த சர்ச் பேட்டர்ன்னா இப்போ நான் இங்க டெவ் டாட் ஸ்டார் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு மீனிங் என்ன, இதுக்கு அர்த்தம் என்னன்னா டெவ்னு ஸ்டார்ட் ஆகுற எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் இவருக்கு ஆக்சஸ் கொடு. நார்மலா நமக்கு ரியல் லைஃப்ல என்ன இருக்கும்னா ஜாப்லாம் இருக்கும். என்ன ஜாப்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். அந்த ஆல்ஃபான்ற ப்ராஜெக்ட்ல நான் என்ன பண்றேன்னா மேவன் அப்படின்னு ஒரு பில்டு நான் என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட். அப்போ ஆல்ஃபான்ற ஒரு ப்ராஜெக்ட்ல டெவலப்பர் யூஸ் பண்ற ஒரு இது, நெக்ஸ்ட் டெஸ்டிங், நெக்ஸ்ட் ப்ராடு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோமே. அப்போ நான் என்ன பண்றேன்னா நான் கிரியேட் பண்ற ஒரு யூசர், இப்போ கார்த்திக்னு ஒரு யூசர், அவருக்கு நான் ஆக்சஸ் தரேன். அவருக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கணும்னா இப்போ நார்மலா நம்மளுக்கு ஜென்கின்ஸ்ல எக்கச்சக்கமான ஜாப் இருக்குங்க, ஒரு 100-200 கிட்ட ஜாப்ஸ் இருக்கும். எல்லா ப்ராஜெக்டோட ஜாபும் நம்மளுக்கு இங்க ஜென்கின்ஸ்ல இருக்கும். இல்ல நம்ம ஒண்ணு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜென்கின்ஸ் வந்து மாறும். எப்பவுமே அப்படி பண்ண மாட்டாங்க. உங்க கம்பெனில ஒரு ஜென்கின்ஸ் தான் இருக்கும், ஒரு மெஷின். எல்லா ப்ராஜெக்ட்டுமே அங்கிருந்து தான் நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவீங்க, அங்கிருந்து தான் நீங்க ரன் பண்ணுவீங்க. அப்போ ஒரு ஜென்கின்ஸ் மெஷின் தான் இருக்க போகுது. அப்ப அங்கன்னா மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நான் என்ன பண்ணணும்னா நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்போ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு என்னன்னா நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ பர் டே இல்லைங்க, மொத்தமா சொல்றேன். ஜாப்னா என்னன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ணோம்ல ஒரு ஜாப், என்னன்னா கிட்ல இருந்து புல் பண்ணு புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாப். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி ஜாப்ன்றதுதான் ஜாப்னு சொல்றேன். அப்ப இந்த மாதிரி எனக்கு இப்படி மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜாப்ஸ்லாம் இருக்கும், பழைய ப்ராஜெக்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, முடிச்சதெல்லாம். அதெல்லாம் ஜாப் இருக்கும். எல்லாமே நம்ம ஜஸ்ட் எல்லாம் கரெக்டா ஓடுதான் நம்ம செக் பண்றது நம்மளோட வேலையாவும் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன், இங்க நான் ஒரு பேட்டர்ன் கொடுக்குறேன், ஏஎல் ஆல்பா டாட் ஸ்டார் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தனா என்ன பாருங்களேன், இது 4மே மேட்ச் ஆகுது. அப்ப இந்த டாட் ஸ்டாருக்கு மீனிங் என்னன்னா, டாட்னா எனி கேரக்டர், ஸ்டார்னா அது எத்தனை வேணா எடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு பேட்டர்ன். இப்ப நான் கொடுத்தனா மொத்தம் எனக்கு மேட்ச் 1 மேட்ச் 2 மேட்ச் 3 ஆகுது. இப்ப இதுவே வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், இப்ப என்னன்னா டேட்டா அண்டர்ஸ்கோர் டெவ் அப்படின்னு கொடுத்தனா இதெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகல. அப்போ இது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இது நீங்க வேணும்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்ல டாட் ஸ்டார்னா என்னன்னா டெவ்னு ஸ்டார்ட் ஆகுற ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் இங்க ஒரு பேர் கொடுக்குறேன். அப்படின்னா இப்ப சாரி, இப்ப டெவலப்பர் டெவ் டாட் ஸ்டார்னு கொடுத்து நான் ஆட்னு கொடுத்தேன்னா எனக்கு டெவலப்பர் அதோட பேட்டர்ன் வந்துருச்சு. அதே மாதிரி டெஸ்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன், டெஸ்ட் டாட் ஸ்டார்னு நான் கொடுக்குறேன், டெஸ்ட் டாட் ஸ்டார் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப நான் டெஸ்ட் டாட் ஸ்டார்னு கொடுத்து இப்ப நான் என்ன பண்றேன், ஆட்னு நான் கொடுக்குறேன். இப்ப நம்ம கார்த்திக் நான் என்ன பண்ண போறேன்னா நான் டெவலப்பரா எடுத்துக்க போறேன், என்னோட ஆலெக்ஸை நான் டெஸ்டரா எடுத்துக்க போறேங்க. இதுதான் நான் எடுத்துக்க போற சினாரியோ. நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்துக்குமே நான் இப்படி ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். சாரி, நான் ஃபுல் ஆக்சஸ். ஏன்னா அவர் டெவலப்பர், அவர் ப்ராஜெக்ட்ல அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஆக்சஸ். நீங்க மவுஸ் வச்சு கூட கிளிக் பண்ணலாம். நான் கீபோர்டு யூஸ் பண்ணி நான் எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, செலக்ட் ஆன ஆப்ஷன் இல்லையா ப்ரோ? எதா கொடுத்துருக்க மாட்டேனா. ஸோ நம்மளுக்கு டெவலப்பர் அண்ட் டெஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு நான் ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். இப்போ நம்ம இந்த கார்த்திக் ஆலெக்ஸ்லாம் நான் எங்கேயுமே வரவே இல்லை. இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணா குரூப் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு குளோபல் குரூப், ஒரு டெவலப்பர்னு ஒரு குரூப், டெஸ்டர்னு ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் குரூப் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குரூப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் ஆக்சஸபிலிட்டி கொடுக்குறேன், என்னென்னக்கெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் அப்படி ஒரு ஆக்சஸ் கொடுக்குறேன். டெஸ்டருக்கு இப்படி ஆக்சஸ்,
இந்த பேட்டர்ன்றது தாங்க நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லா கிளாஸ்லயுமே இந்த பேட்டர்ன் என்ன சார், அது எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம லேர்ன் பண்றோம்னா கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கும். ஏன்னா இது ஒரு நம்ம எப்படி லாஸ்ட் கிளாஸ்ல கிரான் அப்படின்னு நான் சொன்னேனோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமானது. முக்கியமானதுன்னா நீங்க இப்ப உங்களுக்கு இன்னைக்கே லேர்ன் பண்ணணும், ஏன்னா இது ஒரு நாள்ல லேர்ன் பண்ண முடியாது. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீயா இருக்கும்போது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பார்க்க கத்துக்கோங்க. ஏன்னா கிரான் டேப் முடிச்சோன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் படிப்பீங்க. ஏன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் படிச்சாதான் இந்த கிரெப் செட்டு அப்படின்ற லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் புரியும். ஏன்னா இப்ப நான் நெட்ல போயிட்டு கிரெப் அப்படின்னு நான் சர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த கிரெப்ன்றது எதுல ஒர்க் ஆகும்னா, ஸோ கிரெப் இஸ் a command line utility for searching plain text using regular expression. அப்ப ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது ஒரு பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம். அந்த பேட்டர்னை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல நான் ஆக்சசிபிலிட்டி கொடுக்குறேன். இப்ப நம்ம ஒரு குளோபல் ரோல் கொடுத்துட்டோம், ஐட்டம் ரோல் கொடுத்துட்டோம். இன்னொன்னு ஒன்று இருக்குங்க, நோடு ரோல்னு. இந்த நோடு ரோல்ன்றது இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் காமிக்க முடியாது, ஏன்னா இது ஏஜென்ட் பேஸ்ட். ஏஜென்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம லேர்ன் பண்ணுவோம். மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன்ல நம்ம ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம தெரியாது. நமக்கு மோஸ்ட்லி ஐட்டம் ரோல் அண்ட் குளோபல் ரோல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஹார்ட்வேர் லெவல்ல நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக தான் நோடு ரோல். இது நான் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த கிளாஸ்ல இந்த ஏஜென்ட் வச்சு தான் சொல்லும் போது இந்த நோடு ரோல்னா என்னன்னு நான் கொடுக்குறேன். பட் ரைட் நவ் நம்ம ஜாப் அண்ட் ஓவரால் பர்மிஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், சேவ் அப்படின்னு கொடுத்தோன்னா சிம்பிளா எனக்கு ரோல் கிரியேட் ஆயிருக்குங்க. வேணா நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். மேனேஜ் ரோல்ல நான் எம்ப்ளாயின்னு ஒரு ரோல் கிரியேட் பண்ணி நான் ரீட் பர்மிஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஐட்டம் ரோல்ல டெவலப்பர் டெஸ்டர்னு சொல்லிட்டு நான் 2 கிரியேட் பண்ணி நான் எல்லாத்துக்குமே பர்மிஷன். அப்படின்னா டெவ்னு ஸ்டார்ட் ஆகுற ப்ராஜெக்ட்டுக்கு டெவலப்பருக்கு ஃபுல் ஆக்சஸ், டெஸ்ட்னு ஸ்டார்ட் ஆகுற ப்ராஜெக்ட் டெஸ்டருக்கு ஃபுல் ஆக்சஸ். இந்த மாதிரி நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். சேவ் டன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு செட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ரோல்ஸ் அசைன் பண்ணணும். அசைன் ரோல் யாருக்கு நான் அசைன் பண்ணணும்? இப்போ என்கிட்ட 2 யூசர் இருக்காங்க, யூசர் 1 அண்ட் யூசர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 யூசர். அவங்க யாருன்னா ஒருத்தர் கார்த்திக், ஒருத்தர் ஆலெக்ஸ். 2 பேருமே யாரு? 2 பேருமே எம்ப்ளாயி. ஆனா நான் இங்க என்ன பண்ண போறேன், இப்ப நான் இவங்க 2 பேருமே எம்ப்ளாயின்னு ஆட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப இவங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் யூசர் 1 அப்படின்னு ஆட் பண்றேன், அண்ட் இங்கேயும் நான் மறுபடியும் யூசர் 2 அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ யூசர் 1ன்றது யாருன்னா டெவலப்பர், யூசர் 2 ஆலெக்ஸ் யாருன்னா டெஸ்டர். அப்ப அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பர்மிஷன். அப்ப நான் என்ன பண்றேன், இங்க டயக்ராம்ல போயிட்டு இங்க நான் யூசர் 1 நான் வைக்கிறேங்க. அப்ப யூசர் 1 யாரு? அவர் ஒரு குளோபல்ல எம்ப்ளாயி, அவர் ஒரு டெவலப்பர். அதனாலதான் 2 இந்த யூசர் 1ன்றது பெரிய சர்க்கிள், இந்த சர்க்கிள். அப்ப இந்த சர்க்கிள்குள்ள இருக்காரு. இஸ் போத் an எம்ப்ளாயி அண்ட் டெவலப்பர். யூசர் 2ன்றது யாரு? இஸ் போத் an எம்ப்ளாயி அண்ட் டெஸ்டர். அந்த மாதிரி தான் நம்ம ரோல் நான் அசைன் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேருமே எம்ப்ளாயி, ஆனா ஒருத்தர் டெவலப்பர் ஒருத்தர் டெஸ்டர் அப்படின்னு அசைன் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. டன். நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல நம்மளோட யூசர்ஸை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அப்படியே ஐஎம் கான்செப்ட் மாதிரியே தான், ஆனா இங்க கொஞ்சம் பேர்லாம் மாறுது, அவ்வளவுதான். இப்ப நான் டேஷ்போர்டுக்கு போறேன். இந்த டேஷ்போர்டு நல்லா பாத்துக்கோங்க. சைட்ல எனக்கு இங்க எத்தனை ஜாப் இருக்குன்னா டெவ், ஃபர்ஸ்ட் ஜாப், ப்ராடு, டெஸ்ட்னு சொல்லிட்டு இத்தனை ஜாப் இருக்கு. நான் எதை வேணா நான் ரன் பண்ணலாம். ஏன்னா நான் யாரு? நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர், ரைட்? ஸோ நான் தான் அட்மின், ஜென்கின்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் எல்லாத்தையுமே ஜாப் ரன் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா people, build history, manage Jenkins, views, resources அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நவீன் சொல்லுங்க. சார் ஆக்சுவலா என்னன்னா இப்போ n நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கும் நம்ம சேம் இதே மாதிரி தான் பண்ணணுமா சார்? டெவலப்பர்னு பார்த்தோம், ஸோ 10 பேர் இருப்பாங்க. ஸோ 10 பேருக்கு நம்ம கிரியேட் பண்ணி பண்ணணுமா இல்ல வந்து குரூப் கிரியேட் பண்ணலாம்? இப்போ நான் கிரியேட் பண்ணது, இப்போ நம்ம ஐட்டம் ரோல்ன்றது பர்மிஷன்ஸ். நம்ம இப்போ குரூப்னு சொல்லிட்டு நமக்கு அதுலயே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாத்தீங்கன்னாலே நம்ம இப்போ நான் அசைன் ரோல்னு கொடுத்தாலே இங்க அசைன் ரோல்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஆட் a user or a group to add. குரூப். ஓகே 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 ஃபைன். அவைலபிளாக இருக்கு. ஸோ ஆனா எப்படி இருந்தாலும் நீங்க ஒருத்தர் டெவலப்பரா தான் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதை கொடுத்து நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவீங்க. இப்ப ஐஎம்ல மாதிரியே தான். ஐஎம்ல இப்போ யூசர்ஸ் இருக்காங்க, 10 யூசர் இருக்காங்க. என் கம்பெனில 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு நான் ஐஎம் யூசர் கிரியேட் பண்ணி தான் ஆகணும் மேனுவலா. இன்னும் வேற வழியே கிடையாது. 100 யூசர் கிரியேட் பண்ணி 100 யூசரோட யூசர் நேம் அண்ட் பர்மிஷன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு இடத்துல நான் அந்த 100 யூசரோட என்ட்ரியும் நான் போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி நான் 100 யூசர் நான் கொடுத்து தான் ஆகணும். ஆனா நான் ஒரு குரூப்ல கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் மார்க் பண்றதை மட்டும் நான் குறைச்சிக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. ஓகே சார். ஓகே ரைட்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேஜ் ஒரு நல்லா வியூ பண்ணிக்கோங்க. நியூ ஐட்டம், பில்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே டெவ், ஃபர்ஸ்ட் ஜாப், ப்ராடக்ட், டெஸ்ட் இங்கே ரன் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம ப்ராடுன்னு இல்லை டெஸ்ட்னு ஓப்பன் பண்ணனா எனக்கு ஃபுல் ஆக்சஸ். பாருங்க, நான் என்ன வேணா சேஞ்ச் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், கான்ஃபிகர் பண்ணலாம். ஏன்னா நான் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். என்ன பண்றேன், லாக் அவுட் பண்றேன். நான் என்ன பண்றேன், user 1 அவரோட பாஸ்வேர்ட் அட்மின் அப்படின்னு நான் கொடுத்து சைன் இன் பண்றேன். ஸோ user 1 அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து நான் சைன் இன் பண்ணியிருக்கேன். அண்ட் டன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம சைன் இன் பண்ணியிருக்கோம். ஸோ சைன் பண்ண உடனே இப்போ நீங்க பாத்தீங்களா, இப்போ நான் யாரா இருக்கேன்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் கார்த்திக்ன்னு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம்னா கார்த்திக் நான் என்ன ஆக்சஸ் கொடுத்தேன்னா டெவலப்பர் ஆக்சஸ் மட்டும் தாங்க கொடுத்தேன். அப்போ பாருங்களேன், டெவலப்மெண்ட்ன்ற ஜாபை மட்டும், சார் டெவ்ன்ற ஜாபை மட்டும் தான் அவர் ரன்னே பண்ண முடியும். மீதி இந்த ஜாப்ல ரன் பண்ற ஆப்ஷனும் இல்லை. சைட்ல நிறைய ஃபீச்சர்ஸ் காணும். மேனேஜ் ஜென்கின்ஸ், லாக்கபிள் ரிசோர்சஸ் அதெல்லாம் இல்லவே இல்லை. பாத்தீங்களா, இப்ப டெவ்ன்ற ஜாபை மட்டும் அவர் என்ன பண்ணலாம்னா ஓபன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், பில்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இப்ப அவர் டெஸ்ட்னு ஓபன் பண்ணா பாருங்க, எடிட், சேஞ்ச், பில்டுன்ற ஆப்ஷன் எதுவுமே கிடையவே கிடையாது. அப்ப இதுதான் நம்ம நார்மலா ஜென்கின்ஸ் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ரெஸ்ட்ரிக்ட்னா என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுதான், இதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இன்னொன்னு இருக்குங்க, இது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம், வியூ அப்படின்னு சொல்லிட்டு. வியூனா என்னன்னா, இப்ப நீங்க கேட்கலாம், சார் கார்த்திக்ன்னு இருக்காரு, அவருக்கு சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் அவரால் பார்க்க முடியாதா? இங்க மை ஃபர்ஸ்ட், ப்ராடக்ட், டெஸ்ட், நீங்க 100 ஜாப் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்ப இந்த பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனா 100 ஜாபுமே காமிக்குமே. அப்ப நான் எனக்கு தேவையான ஜாபை மட்டும் காமிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். அது நம்ம பைப்லைன் அப்படின்னு ஒரு டாபிக்ல நம்ம பார்ப்போம். அண்ட் வியூ அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம அதை பத்தி பார்ப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு நான் காமிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்து user 2 கொடுக்குறேன். நம்ம பாஸ்வேர்ட்ல அட்மின் அப்படின்னு நான் கொடுத்து சைன் இன் பண்ணலாம். அவர் டெஸ்டர் அலெக்ஸ். அப்ப அலெக்ஸ் டெஸ்ட்ன்ற ஜாபை மட்டும் அவர் எடிட் பண்ணிக்கலாம், அதை ரன் பண்ணிக்கலாம். மீதி எந்த ஜாபுமே அவர்னால சேஞ்ச் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, ரன்னும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம ஜென்கின்ஸ்ல செக்யூரிட்டி பாலிசி எப்படி அட்டாச் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஜென்கின்ஸ்ல இப்படிதாங்க இருக்கும். நம்ம எப்படி உங்க AWSல படிச்ச மாதிரி AWSல உங்களுக்கு ரூட் யூசர் ஆக்சஸ் இருக்காது. நீங்க உங்க கம்பெனில ஒர்க் பண்ணும்போது IAM யூசரா தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூலையும் பார்த்து பேசுங்க. ரூட் யூசர் நான் வச்சு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம சொல்லிடாதீங்க. நீங்க ஒரு IAM யூசரா தான் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான் இருக்கும். உங்க ரோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான் இருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து நம்ம பேச போறோம். இங்க ஜென்கின்ஸ்லயும் ஒண்ணு நீங்க ஜென்கின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல ஜென்கின்ஸ் யூசராக ஒர்க் பண்ணலாம். அது நீங்க சொல்றது உங்க கையில தான் இருக்கு. ரைட். ஸோ இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டு நான் அட்மினிஸ்ட்ரேட்டராகவே நான் போயிடுறேன். ஸோ லெட் மீ லாக் பேக் இன் அட்மின் அண்ட் சைன் இன். டன். ஸோ இப்போ நம்ம ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கார்த்திக், why are we giving user 1 and user 2 instead of கார்த்திக் and அலெக்ஸ்? நான் ஃபுல் நேம் தான் கார்த்திக் and அலெக்ஸ்ன்னு கொடுத்தேன். யூசர் நேம்ல நான் user 1 and user 2 தான் கொடுத்தேன். நான் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சாரி நான் திருப்பி லாக் அவுட் பண்ணிட்டேன். அட்மின் அண்ட் அட்மின் சைன் இன். நான் யூசர் கிரியேட் பண்ணும்போது கார்த்திக் நான் இதுதான் பண்ணேன். ஸோ விச் இஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேனேஜ் யூசர்ஸ்ல கிரியேட் யூசர்ல நான் யூசர் நேம்ன்றது user 1 கொடுத்தேன். ஃபுல் நேம்ல தான் கார்த்திக் அலெக்ஸ்ன்னு கொடுத்தேன். நீங்க இங்க கார்த்திக் அலெக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களோட யூசர் நேமா வரப்போகுது. நம்ம என்ன யூசர் நேம் செட் பண்றோமோ அதுதான். நான் user 1 தான் நான் யூசர் நேம் செட் பண்ணியிருந்தேன். One more doubt, Mithran. சொல்லுங்க. இப்போ டெவலப்பர் பேஜுக்கு போனப்போ லைக் ஹவு தே கிரியேட் நியூ ஜாப்ஸ் அந்த ஆப்ஷன் எங்க இருக்கும்? நம்ம நியூ ஜாப்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் லெட்ஸ் லாக் அவுட். அங்க பார்த்தப்போ அது இல்ல. சோ கரண்டா இருந்தது வியூ பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. லைக் இஃப் தே வாண்ட் டு கிரியேட் a நியூ ஜாப் டெவலப்பர். ஆமாம். ஸோ இப்போ கிரியேட் நியூ ஜாப்னா நம்ம இப்போ டெவலப்பருக்கு அந்த ஆக்சஸ் இல்லைன்னா வாட் வி ஹேவ் டு டு மேனேஜ் ஜென்கின்ஸ். ஸோ நான் இங்கே போயிட்டு நான் டெவலப்பர் நம்ம எதில் அசைன் பண்ணியிருந்தோம்னா ஒன் செகண்ட் மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ், மேனேஜ் ரோல்ஸ். இதில் ஜாப்ல நம்ம கிரியேட் அப்படின்ற ஆக்சஸ் நான் கொடுத்தாதான் ஜாபை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த கிரியேட் ஆக்சஸ் கொடுக்காதனால தான் நமக்கு நார்மலா எம்ப்ளாயி ரோல்ல நான் கொடுக்கல. ஸோ இங்க நான் வெறும் ரீட் ஆக்சஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கனால இட்ஸ் நாட் கமிங். பட் ஆனா நம்ம குளோபல் ரோல் அப்படி மென்ஷன் பண்ணனும். Then tester also will have the access.
ஆனா டெஸ்ட் டாட் ஸ்டார்னு கொடுத்துருக்கோம். ஆமா, அவங்களும் நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்ட், ஒரு புதுசா ஒரு ஜாப் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்ம ஆக்சசிபிலிட்டி எப்படி நம்ம குளோபல் ரோல் அண்ட் ஐட்டம் ரோல் அசைன் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். டெஸ்டருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிரலாம், லைக் எம்ப்ளாயில கிரியேட் கொடுத்தாலும் ஸ்பெசிஃபிக்கா டெஸ்டருக்கு கிரியேட் ரோல் டினை பண்ணலாமா? அதனால தான் நம்ம 2 குரூப்பா பிரிச்சிருக்கோம். இல்ல நீங்க குளோபல் ரோல்லே மல்டிபிள் குரூப் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இருங்க, அது எக்ஸாக்டா 1 செகண்ட் அது எப்படி சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இது கொடுத்துட்டோம் மேனேஜ் ஜென்கின்ஸ் அண்ட் இஃப் ஐ கோ ஹியர் மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ், மேனேஜ் ரோல்ல நான் கொடுத்த நான் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணல. இப்போ நான் இஃப் ஐ செலக்ட் கிரியேட், இப்போ ஓவராலா குளோபல் ரோல்ன்றது நமக்கு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நவ் ஹியர் ஆஃப்டர் அவர் போத் டெவலப்பர் அண்ட் டெஸ்டர் கேன் கிரியேட் அ ஜாப்ஸ், அது இங்க கிரியேட். நம்மளுக்கு இங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, டெவ் அண்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்க கொடுத்துருக்க பர்மிஷன்ஸ் எதுக்கு அப்ளிகேல் ஆகும்னா இந்த பேட்டர்னுக்கு அப்ளிகேல் ஆகும். டெவலப்பர் டெவ்ன்ற ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க இதெல்லாம் பண்ணலாம், டெஸ்ட்ன்ற ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா ஓவரால் பர்மிஷன்ஸ்ல நான் இங்க கிரியேட்னு கொடுத்தாதான் அவங்க போயிட்டு கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க கிரியேட் நான் கொடுத்துட்டேன், லாக் அவுட், இஃப் ஐ லாக் இன் யூசர் 1 அண்ட் அட்மின் என்டர், கிரியேட் பண்ணலாம். ஓகே. டன். ஸோ இப்போ நம்ம ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு டாபிக் தாங்க, டிப்ளாய்மெண்ட். அது என்ன டிப்ளாய்மெண்ட், அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் லேர்ன் ஜென்கின்ஸ் டிப்ளாய்மெண்ட். பட் பிஃபோர் தட், இது வரைக்கும் நான் இப்போ சொன்னதுல இந்த ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஜென்கின்ஸோட செக்யூரிட்டி பாலிசி, இதுல எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ்? இந்த ரோல் கிரியேஷன் இங்கேயும் ஐஎம்டி மாதிரி செப்பரேட் டீம் ஜென்கின்ஸ்க்கு பண்ணுவாங்களா, இல்ல லைக் ஜென்கின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருப்பாங்க, அவங்க தான் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்கின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நீங்க கேட்ட கொஸ்டின் ஆன்சரே ஜென்கின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஜென்கின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்ட் பி ரெஸ்பான்சிபிள் இன் கிரியேட்டிங் த ஜாப்ஸ். அந்த இதை மேனேஜ் பண்றது தான் அவங்களோட வேலை. ஓகே. And one more, like இப்போ இது practice பண்றப்போ like each time should we terminate the instance or like stop பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா? Because yesterday I tried and terminated it. இல்ல ஸ்டாப் பண்ணலாமே. ஸ்டாப் பண்ணி யூஸ் பண்ணலாம்ல? எஸ். No, like will it get chargeable அப்படி கேக்குறேன். கிடையாது. Instance is stopped, you won't get charged. 750 hours அப்படியே தான் இருக்கும், மூவ் ஆகாது. Okay. சொல்லுங்க, உங்க வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. 1 செகண்ட் சொல்லுங்க. டெஸ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போமா, இது பண்ணிட்டு இல்லை கவர் பண்ணுவீங்களா? இல்லைங்க, அது நம்ம நெக்ஸஸ் ஆர்டிஃபேக்டரின்னு சொல்லிட்டு அது தனியா தான் பார்ப்போம். ஆர்டிஃபேக்டரி தானே, பிரைவேட் ரெபாசிட்டரி. ஆர் அது நம்ம லாக் ஃபைல் ஷேர் பண்றது, இப்போ ரன் பண்றோம்ல அந்த லாக் ஃபைல்ல ஷேர் பண்றது, ரிட்ரைவ் பண்றது. ஓகே, ஸோ நம்ம லாக் எல்லாம் என்னோட இங்க போய் ஸ்டோர் ஆகும். என்னோட கன்சோல் நான் இன்னும் ஆக்சஸே பண்ணல. இது என்னென்ன ஜாப்லாம் நம்ம ரன் பண்ணியிருக்கோம், அந்த ஜாபோட லாக்ஸ் எல்லாமே நம்ம சிஎல்ஐல போனோம்னா ஒர்க் ஸ்பேஸ்ன்ற ஃபோல்டர்ல அதெல்லாம் இருக்கும். பட் ரைட் நவ் அந்த லாக் மானிட்டரிங் பண்றது தனி டூல், ஸ்ப்ளங்க் வச்சு நம்ம லாக் மானிட்டரிங் பண்ணுவோம். இந்த ஜென்கின்ஸ் கரெக்டா ஓடுதான் மானிட்டர் பண்றதுக்கு அப்ளிகேஷன் மானிட்டரிங். பட் ஜென்கின்ஸ்ல நம்ம ஸோ ஜஸ்ட் பேசிக் லெவல தான் பார்க்குறோம். அதுக்குன்னு தனித்தனி டூல்ஸ் இருக்கு. நம்ம ஸ்ப்ளங்க், ஆனா ஆர்கனைசேஷன்ல ஸ்ப்ளங்க், கிபானா, இஎல்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளங்க் லாக் மானிட்டரிங் பண்றது ஒரு தனி ரோல், அப்ளிகேஷன் மானிட்டரிங் பண்றது ஒரு தனி ரோல். அப்படின்னா இதுக்கு தனியாவே உங்களுக்கு ஜாப் வச்சு ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மட்டுமே நம்மளுக்கு பேக்கேஜ் இருக்கும். ஸோ ஆப்டி மட்டுமே நீங்க படிச்சீங்கனாலே உங்களோட பேக்கேஜ்ன்றது 18 lakhs 24 lakhsலாம் இருக்கு, வெறும் ஆப்டி மட்டுமே. அந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் டூல்லாம் டிமாண்ட் இப்போ அதிகம். அண்ட் ஜஸ்ட் a second, I'm getting a call, office call, 1 second.
எஸ், சாரி ஃபார் த இன்டரப்ஷன்ஸ். நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நம்ம ப்ராஜெக்ட் கிளாஸ்ல பிரைவேட் ரெபாசிட்டரி எப்படி யூஸ் பண்றது, நெக்ஸஸ் ஆர்டிஃபேக்டரிலாம் எப்படி யூஸ் பண்றது, ஜேஃப்ராக்ன்றது பெய்டு, நம்ம அதுக்கு பதிலாக நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இஃப் யூசர் ஒன் கிரியேட் அ ஜாப், த ஜாப் நேம் ஷுட் பி ஸ்டார்ட் வித் டெவலப்பர். எஸ், நம்ம நேமிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். இன்டெகிரேஷன் ஷுட் ஐ மீன் பிளகின்ஸ் ஃபார் ஆல் டூல்ஸ் which I use. கார்த்திக், ஆமா கார்த்திக், நம்ம ஒரு டூலுக்கும் நம்ம பிளகின் இருக்கு. இப்போ கிட் பிளகின் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிட்டு நான் பிளகின் கொடுத்தேன்னா எனக்கு இன்ஸ்டால்ட்ல நமக்கு டிஃபால்ட்டாவே கிட் பிளகின் இருக்கும். ஸோ நீங்க ஜில போனீங்கன்னா கிட் பிளகின் கிட் சம்மந்தமாகலாம் இருக்கு. இப்போ நான் கிட் முடிச்சப்போ நான் மேவன் நான் சர்ச் பண்றேன்னா நான் மேவன் நான் சர்ச் அவைலபிள்ல போய் நான் மேவன் நான் சர்ச் பண்ணாலே எனக்கு மேவன் சம்மந்தமான பிளகின் இருக்கும். மேவன் இன்டெகிரேஷன் இது இன்ஸ்டால் பண்ணாதான் நீங்க மேவனோட கனெக்ட் பண்ண முடியும். அப்போ டாக்கருக்கு டாக்கர் பிளகின் இருக்கும். இதெல்லாம் நீங்க ப்ராஜெக்ட் கிளாஸ்ல அதை பத்தி பார்ப்போம். ஆனா இப்போ நம்ம ஓவராலா ஜென்கின்ஸ்னா என்ன, ஜென்கின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும்தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் நம்ம டிப்ளாய்மென்ட் பண்ண போறோங்க. டிப்ளாய்மென்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டிப்ளாய்மென்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஆனா ஜென்கின்ஸ்ன்றது என்னது, ஒரு சிஐ டூல் தான், கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூல் தான். ஆனா இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் டூலை நம்ம டிப்ளாய்மெண்ட்காகவும் யூஸ் பண்ண முடியும். ரைட். அப்ப ஜென்கின்ஸ்லயே நாங்க டிப்ளாய்மெண்ட்டும் பண்ணுவாங்க. சிஐசிடி டூல்ன்றது ஜென்கின்ஸ். ஏன்னா அன்சிபிள் யூஸ் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அன்சிபிள் இல்லாமலேயே, சால்ட் இல்லாமலேயே, செஃப் பப்பெட்லாம் இல்லாமலேயே நம்ம டிப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி ஜென்கின்ஸ்லயே பண்ணலாம்.